வணக்கம். நமக்கு எப்பவுமே ஒரு கருத்து உண்டுலங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்கவங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அநியாயம் பண்றவங்களா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே இருக்குல்ல. இந்த கதை உங்களுக்கு அந்த தாட்டை கொஞ்சம் மாத்தும்னு நினைக்கிறேன். எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்றது. ஒரு காட்டு வழியே நாரதர்ஜி பயணம் செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ அங்க ஒரு சதுப்பு நிலம்னா சேறு நிறைய இருக்க இடம். அந்த இடத்துல போய் ஒரு பசுமாடு மாட்டிக்குது. அத பார்த்த ஒரு திருடன் காப்பாத்தாம அந்த இடத்த கடந்து செல்றதுக்கு அந்த மாடு மேல ஏறி போறான். அப்படி போகும்போது அவனுக்கு பொற்காசுகள் கிடைக்குது. அப்புறமா ஒரு ரிஷி அந்த பக்கமா வராரு. அந்த பசுமாடு படுற கஷ்டத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து எப்படியோ போராடி அந்த பசுமாட்டை காப்பாத்திறாரு. காப்பாத்திட்டு அதை அந்த பக்கம் கொண்டு போய் விடும்போது அவர் குழிக்குள்ள விழுந்துடுறாரு. இத பார்த்து நாரதரால ஏத்துக்கவே முடியல. ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்ஜி நேரா விஷ்ணு பகவான் கிட்ட போனாரு. விஷ்ணு பகவான் கிட்ட போய் கேக்குறாரு, ஏன் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னோடனே அப்போ விஷ்ணு பகவான் பேசுறாரு, இது அத்தனைக்கும் காரணம் அவங்கவுங்க செஞ்ச கர்மா. அதை எப்படி சொல்றீங்க? அவன் தப்பு தானே அங்க செஞ்சான். அந்த திருடனுக்கு பெரிய ஒரு பொக்கிஷமே கிடைக்கறதா இருந்தது. அவன் அந்த பசுவை காப்பாத்ததுனால அவனுக்கு கொஞ்சம் தான் அந்த பொக்கிஷம் கிடைச்சது. ஆனா அந்த ரிஷி அப்போ சாக வேண்டியது. அந்த பசுவை மீட்டதுனால அவர் போய் வெறும் குழிக்குள்ள மட்டும்தான் விழுந்தாரு. அதாவது மக்கள் எப்பவுமே நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கணும். அந்த நல்ல விஷயங்கள் தான் நமக்கு கர்மாக்களா சேர்ந்துட்டு இருக்குன்றத அழகா நம்மளுக்கு சொல்ற கதை தாங்க. கர்மாக்கள் தான் இந்த விஷயங்களை டிசைட் பண்றதுன்றத ஞாபகத்துல வச்சுக்கணும். போற போக்குல தீமைகளை செய்யக்கூடாது. நன்மை செய்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். வாழ்க வளமுடன்.